போயிடலாண்ணா. அன்பான சோலையம்மன் கோயில் தலைவர் வாழ்ந்தவர்களுக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனாலே அவை சோதர பெற்றவர்கள் மாதிரி இயேசு நல்லவர், இயேசு நல்ல சுவாமி, அவர் அன்பான ஆண்டவர். ஆம், இயேசு நல்லவர், அனைவரையும் நேசிக்கிற ஆண்டவர். கடவுளின் மனிதனாக அவதரித்தவர் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தால் உங்கள் அனைவரும் நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த உலகத்துல நாம் பிறப்பதும் இறப்பதும் கடவுளுடைய செயல், பிறப்பதும் இறப்பதும் கடவுளுடைய செயல். ஆனால் அந்த இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது, அனைவரும் அறிய வேண்டும். இந்த இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்குது, அதுதான் நித்திய வாழ்வு. அந்த வாழ்வுல ரெண்டு, ஒண்ணு இந்த இறப்புக்கு பிறகு நாம் மரணத்துக்கு, அதாவது அழிவில்லாத உலகத்துக்கு ஒன்று போனோம். அது எப்படின்னா ரொம்ப கஷ்டம். மோட்சம் ஒன்று, நரகம் ஒன்று, ரெண்டு இருக்கு இந்த வாழ்க்கையில. மரணத்துக்கு பிறகு வாழ்க்கையில ஒன்று மோட்சம், ரெண்டு நரகம். இந்த மோட்ச வாழ்க்கை இன்பமானது, நரக வாழ்க்கை துன்பமானது. இந்த மோட்ச வாழ்க்கை நிச்சயமான இன்பம், இந்த நரக வாழ்க்கை நிச்சயமான துன்பம். அங்க சாவே இருக்காது, ஆனா மிகவும் மிகவும் நீங்க கஷ்டப்பட்டுக்கிறோம். ஆனா இந்த நித்திய வாழ்வுக்கு, பேரின்ப வாழ்விற்கு வழிவகுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். என்னை எல்லாரும் ஒருவரை எங்க வர முடியாது, மேல பரவாயில்லைக்கு வர முடியாது. ஆகவே இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது அன்பாக அழைக்கிறார். இயேசு மூலமாகத்தான் நாம் அடுத்த பிறகு நம்ம நித்திய வாழ்க்கை போக முடியாது. அவர் அன்பான ஆண்டவர், உங்களை அன்போடு நினைக்கிறார். அவர் எப்படிப்பட்ட பாவினாலும் சரி, எப்படிப்பட்ட தவறு செய்திருந்தாலும் உங்களை அன்போடு அரவணைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு நித்திய மன்னிப்பு உண்டு. அவர் மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்த ஆண்டவரை என்று வேறு சொல்கிறது. எப்படிப்பட்ட குற்றம் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவம் இருந்தாலும் சரி, உங்களை மன்னித்து அந்த பேரின்ப வாழ்வுக்கு, அந்த நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே நாட்கள் வெகுவாக பயன்பட்டு மனிதர்கள் வெகுவாக முன்னேறி கொண்டிருந்தாலும் இந்த மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தவிர்க்கவே முடியாது. ஆகவே இந்த அனுபவிக்கிற காலம் இதுவே ரட்சிப்பினால் உங்கள் அன்பு வருத்தப்பட்டு காலம் சொல்கிறே, நீங்கள் அனைவரும் ஆண்டவராக ஏற்றுக்கிட்டு வாருங்கள். அவர் உங்களுக்கு நித்திய வாழ்வு அளிக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் நாங்கள் வாராக சொல்லி நாங்கள் கடந்து சென்று விடுவோம். ஆண்டவராக இயேசு அன்பா இருக்கிறார். ஆண்டவராக இயேசு உங்கள் அன்புடன் அழைக்கிறார். ஆகவே நீங்கள் தவறாமல் ஆண்டவராக இயேசு விசுவாசித்து அந்த நித்திய வாழ்வை அடையும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது ஒரு சிறிய செயலும் சுபம் செய்து நாங்கள் கடந்து போகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்துல மனிதனாக அவதரித்து மனிதர்கள் பாவங்களுக்காக நீர் சாமியே அந்த சிலுவையில அந்த ரத்தத்தை சிந்தினவரை துதிக்கிறோம்.